ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கிளாஸ் 14, அதாவது 14 இருக்கிறோம். ப்ரீ ஸ்கூல் சைல்ட் சைக்காலஜி. இந்த சைல்ட் சைக்காலஜி தனி பாடம், அது ஒரு பெரிய ஒரு பாடம். அதுக்கு கோர்ஸ் தனியாகிது, சர்டிஃபிகேட் கோர்ஸையும் ப்ரீ ஸ்கூல்ட இல்லை, சைல்ட் சைக்காலஜியில் மட்டும். சரியா? சைல்ட் சைக்காலஜியோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் தனியாகிது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு பேசிக் ஐடியா வந்து பார்த்துப்போம். ஏன்னா சைல்ட் சைக்காலஜி இதுக்குள்ளே வரும், இதில் ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறது வந்து கட்டாயம். ரைட்டா? ரைட். அப்போ மழலை பள்ளி குழந்தைகள் உளவியல் குறிப்புகளை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குது, குழந்தையின் வளர்ச்சி படிநிலைகள் இருக்குது. ஸோ மூணு விதமாக பிரிக்கலும். அதாவது 2லேருந்து 3 வயசு வரைக்கும், 3லேருந்து 4 வயது, 4லேருந்து 5 வயசு வரைக்கும் பிரிக்கலும். 2 to 5 தான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ். ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்னா 2 to 5 ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோம். சரியா? அப்போ 2 to 3 வயசில் வந்து வளர்ச்சி என்னத்தை ஈக்கணும் அப்படின்னு சொன்னால், உணர்ச்சி மற்றும் சொற்கள், இதோட வளர்ச்சி வந்து கட்டாயம் அந்த பிள்ளைக்கு ஈக்கணும். ரைட்டா? இது இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு உளவியல் ஒரு குறைபாடு உண்டு தான். ரைட்டா? அப்போ நாங்கள் வந்து டாக்டராக அணுகணும். ரைட்டா? அப்படின்டா எனக்கு வேண்டும் என்கின்ற அபிமானம், சொற்கள் அதிகரிக்கிறது இந்த வயசுல. அது அதிகரிக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை. சரியா? அப்போ 3லேருந்து 4 வயசு வரைக்கும் சமூக திறன்கள் வந்து வளர்ந்திக்கணும். மற்றவர்களுடன் விளையாட விரும்புதல், நண்பர்கள் தேடல். ரைட்டா? 3லேருந்து 4 வயசு வரைக்கும் யாராச்சும் வீட்டுக்கு சின்ன பிள்ளை வந்தாலும் அந்த பிள்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணணும், போயிட்டு பேசணும். இல்லை இல்லை இல்லைன்னு உமாவை கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கிறது இல்லை. இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு யாராச்சும் வந்தா பேசல கதைகள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு உளவியல் குறைபாடு. ஸோ அதை மாதிரி பிள்ளைகள் வந்து பார்த்துக்குவோம். அண்ட் 4லேருந்து 5 வரைக்கும் சிந்தனை வளர்ச்சி, ஏன் எப்படி என கேள்விகள் அதிகம், சுயமாக சிந்திக்க தொடங்குவது தான் இந்த வயசில் நடக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்கணும். அப்படி 4 to 5 வயசுல இல்லை பிள்ளைகள் வந்து அப்படி கேட்கல அப்படின்னு சொன்னாலே குறைபாடு தான். அப்போ நாங்கள் டாக்டரை அணுகணும். கிளியர் தானே? ஸோ இதை வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் மாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த இந்த அறிகுறிகள் ஈக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லைங்களா? இதில் என்ன சரி எரர் வருதுன்னு சொன்னால் அது ஒரு உளவியல் குறைபாடு. ரைட்டா? அதுக்கப்புறம் கீ சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, முக்கிய உளவியல் அம்சங்கள். ஸோ இதில் வந்து பாயிண்ட் ஃபார்ம் போட்டிக்குது. உணர்ச்சி வளர்ச்சி, அதாவது மகிழ்ச்சி, கோபம், பயம் போன்ற விஷயங்கள் வந்து உணர்ச்சிகள் அது ஏற்படுத்துதா. அதுக்கு பிறகு சுய நினைவுகள், நான் யார், என்ன, எங்களோட உம்மா யார், வாப்பா யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுதா. இதெல்லாம் அந்த அந்த சுய நினைவு ஒன்று இருக்கா அப்படின்றதை நாங்கள் பார்த்துக்கணும். சரியா? அப்போ சில பிள்ளைக்கு நான் யார், திடீர்னு நான் யார், எங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படி யாராச்சும் ஒரு புள்ள கேட்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே குட்டு வைத்துடுங்க மனநிலை மருத்துவர் இடம். சரியா? அதுக்கப்புறமா சமூக பழகும் திறன், அதாவது சமூகத்தோட பழகுற திறன். ஒரு ஒரு குரூப்பாக வேலை செய்தா இல்லாட்டி தனியாக ஆகிக்குதா அந்த புள்ள. ஒரு புள்ள யாரோடையும் பேசாமல் தனியாகினா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாயிரும். ஸோ குரூப்போட வேலை செய்யாத, குரூப்போடு இல்லாமல் சும்மா தனியாக அது அதில் உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு உளவியல் குறைபாடு. கொண்டு போயிட்டுருங்க ஒரு உளவியல் மருத்துவர் இடம். சரியா? அதுக்கப்புறம் பயப்படுதல், சும்மா பயப்பட்டுக்கின்னு சொன்னாலும் நடுங்கினாலும் அது ஒரு பிரச்சனை. ரைட்டா? அதுக்கப்புறமா ஏஜ் அப்ரோப்ரியேட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது, அதாவது மழலை வயதிற்கேற்ற உளவியல் தேவைகள் இருக்குது. அதாவது பாதுகாப்பு உணர்வு, ஒரு புள்ள ஒரு பாதுகாப்பா ஒரு இதா ஃபீல் பண்ணணும். சரியா? அன்பும் கவனமும். ஏன் அன்பும் கவனமும் அப்படின்னு சொன்னால், ஒரு புள்ள அன்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா, அதுக்கான அன்பு அந்த வயசில் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் ட்ராமான்ற ஒரு இதோண்டு இருக்குது. அப்போ அந்த ட்ரோமாக்குள்ள வந்து போய் சிக்கிக்கும். அது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். இல்லைங்களா? பொறவு பெருசாயின பொறவு இவன் கம்பு கிடைச்சோ கிடைக்கல அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த வயசுல அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு பாதிப்பாக பிற்காலத்தில் அமையும் அந்த பிள்ளைகளுக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரே சண்டை வந்து கொண்டிருக்கும். அப்போ ஒரே கத்தி 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 கத்திக்கிற நிலமையில அந்த புள்ளைக்கு அது பாதிக்கும். அது பாதிக்காத அளவுக்கு ஆசிரியர்கள், அதாவது ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பார்த்துக்கணும். ரைட்டா? சுதந்திரம் அண்ட் ஆராயும்
வாய்ப்பு. ஒரு புள்ளைக்கு ஒரு லிமிட் உண்டு இது. அந்த லிமிட்டுக்கு ஏத்த மாரி சுதந்திரம் குடுக்கலும். இல்லாட்டி சும்மா சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்களேன். மண்ண விளையாட போகல, மண்ண விளையாட போகாதன்னு இழுக்கிறதும், எங்க சரி கைய போட்டு என்ன சரி செய்ய பாக்கல செய்யாதன்னு இழுக்கிறதும் தப்பான ஒரு விஷயம். அப்ப ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து இல்லாம போயிடும். ஒரு விஷயத்த செய்யணும், தேடணும்ன்ற ஒரு ஆய்வு இல்லாம போயிடும். ஒரு புள்ள தும்பு கட்டையை எடுத்துட்டு வருது கூட்டுறதுக்கு, கூட்டாத. அஹ் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. பேரண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, ஏன்னா அவங்க அறியாமையில இருக்கலாம். ஆனா டீச்சர்ஸ் நீங்க அப்படி இல்லை. நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? விளையாட்டு வழிகாட்டல். ஒரு பிள்ளைகளுக்கும் அவங்க ஏன்னா அவங்கள பெரிய நோட்ஸ் எழுதி படின்னு நோட்ஸ் எழுதி எழுதி ஈக்க டைம் உண்டு இல்லை. அவங்களுக்கு அவங்க அந்த வயசுல விளையாட்டு முறையில் தான் கற்பிக்கணும். ஸோ அதை அப்படியே செஞ்சா சரி. அது பிறகு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். தொடர்ச்சியான ஊக்கங்கள். ஊக்கம் அளிக்கிறது தான் இன்றைக்கு யாருமே அப்படி இல்லை. செய்ய போனால் செய்யாதன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஸோ செய்யாதன்னு வானம்னு சொல்றதுக்கு 1008 பேர் இருக்கிறாங்க. ஆனா இதை இது உன்னால முடியும்னு சொல்றது ஆக்களே இல்லை, குறவு. கிளியரா? ஸோ நாங்கள் அடுத்தது வருவோம். சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சரியா? அதாவது உளவியல் வளர்ச்சிக்கு உதவும் செயல்கள் இது. இங்கே கதைகள் சொல்லுதல், இதெல்லாம் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, அது வாசிச்ச விலங்கு தானே. அஹ், அதுக்கு பிறகு 5வது ஆசிரியருக்கு உளவியல் வழிகாட்டல், அதாவது டீச்சர்ஸ் கைட்லைன். அதாவது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு நான் எந்த போட்டியில் அப்படின்னு சொன்னால், குழந்தையின் தனித்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா புள்ளைகளும் ஒன்று மாதிரி இல்லை. ஒவ்வொரு புள்ளைகளும் தனித்தனி. அவங்களோட பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும். அவங்க பேக்ரவுண்ட் மீன்ஸ் அவங்க ஃபேமிலியில் இந்த வார விஷயம் வேறு மாதிரி இருக்கும், இல்லைங்களா? சில குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசும். கெட்ட வார்த்தை பேசுது இல்லை, அது கேட்டதை தான் பேசுது. கேட்ட வார்த்தையை தான் பேசுது. கெட்ட வார்த்தை அந்த புள்ள பேசல. அந்த புள்ள பேசுறது கேட்ட வார்த்தைய. கேட்ட வார்த்தை அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படி பேசுறாங்க, வீட்டில் இருக்கிற ஃபேமிலியாக்கள் எப்படி பேசுறாங்களோ அதுதான் அந்த புள்ளைக்கு பிரதிபலிக்கும். அந்த இடத்துல ப்ரீ ஸ்கூல்ல வந்து பேசுற மொழி பேரண்ட்ஸ் பேசுறது. அப்போ நீங்க உண்டு பேரண்ட்ஸுக்கு கொண்டு இன்ஃபார்ம் பண்ணணும், இதை மாதிரி விஷயத்த புள்ளோருக்கு முன்னுக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லி. சில சில புலொலி கெட்ட வார்த்தை ஊத்த பேச்செல்லாம் நல்லா பேசுங்க. ஏன் பேசுது? கெட்ட வார்த்தை இல்ல, கேட்ட வார்த்தை. என்னங்கச்சா? கேட்ட வார்த்தை. ஓகே, கேட்டதுகள், இல்லைங்கண்ணா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு மனசால தோன்றது இல்லே, உதிக்கிறல்லே. புத்தருக்கு ஞானம் பிறந்த மாதிரி எனக்கு கெட்ட வார்த்தைகள் மனதில் உதித்தன அப்படின்னு இல்லே. வீட்டில் பேசுனாங்க, உள்ளுக்கு புள்ள பேசுது. அப்போ ஒன்றாவது அட்வைஸ் பிள்ளைக்கு இல்லை, ஊட்டாக்களுக்கு. அதை பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் சொல்லணும் ஆஸ் அ டீச்சர், ரைட்டா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட உதவ வேண்டும். எல்லா செயலில் வந்து ஈடுபடுறது இல்லை. நீ அதை செய்யாத, இங்கே போகாத, மலையில நிலையாத. புல்லண்டா நிலையணும். ஜுரம் வரும் தான், வரட்டும், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரைட்டா? ஸோ அது மாதிரி. அப்புறமா அஹ், தவறுகளை கண்டிப்பு அல்லாமல் நிதானமாக திருத்த வேணும். சில சில டீச்சர்ஸ்மார் அதிகம் பெரிய பெரமௌண்ட் எடுத்துட்டு பட்ட பட்டன்னு அடிப்பாங்க. இல்லாட்டி அவங்களும் சேர்ந்து கத்துவாங்க, அவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. அப்போ ஆல்ரெடி ஹோமில் பிரச்சனை கேளும் ஒவ்வொரு புலோருக்கும். அந்த புலோல் ப்ரீ ஸ்கூலுக்கு வந்தால் அங்கேயும் நீங்கள் கற்றுக்கொள்ள அது எங்கே தான் போக, அது ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாயிடும். அது அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், இல்லைங்களா? யார் எந்த புல்ல அதிகமாக கத்தி கொண்டீங்களே, ஒரு புல்லை கத்தி கொண்டீங்கன்னா அந்த புள்ளைய மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துட்டு அந்த புள்ளைய மட்டும் கூட்டு போங்க. எங்க சரி ஒரு ஊர்லயே ஒரு நல்ல ஒரு காமான இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த புள்ளைய மட்டும் ஒரு 4-5 வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த புள்ள உங்களோட ரொம்ப பழகிடும். அதுக்கப்புறமா அடுத்த ப்ரீ ஸ்கூல் வர அடுத்த முறை ப்ரீ ஸ்கூல் வரக்குள்ளெல்லாம் அது ஓகே ஆயிரும், ரைட்டா? அப்போ என்ன செய்யுங்கன்னா, தனியாக கூட்டு போங்க. ஒரு நாளைக்கு லீவை போட்டு சரி, லீவு இல்லை, சாட்டர்டே சண்டே சரி, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த புள்ளைய கூட்டு போயிட்டு உங்கள் ரூட்டில் சரி வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ அந்த புள்ளைக்கு தேவை ஒரு அரவணைப்பு. அந்த அரவணைப்பு கிடைச்சுன்னு சொன்னால் சரியா ஈயும், ரைட்டா? அதுக்கு பிறகு அடிக்கடி ஊக்கம் கூற வேண்டும். அது கூறுங்க. அதுக்கு பிறகும் பாசத்துடனும் பொறுமையுடனும் பழக வேண்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சரியா? துயர அனுபவம், அதாவது ட்ரோமாண்டி. இந்த ட்ரோமா வந்து சின்ன புள்ளுகளுக்கு வாரதில்லை. சின்ன புள்ளுகளுக்கு வந்ததுனால பெருசாயின பிறகு வாரது, இல்லைங்களா? இந்த ட்ரோமாக்குள்ள ஒரு மனுஷன் வந்து ஒரு வாரத்துக்கு ப்ரீ ஸ்கூல் காலம் இல்லாட்டி சின்ன வயசுல இருக்கிற காலத்தில் வந்து அதிகமாக அவங்க மன அழுத்தத்துக்கு உண்டாகிறது வந்து வரும். ஸோ ட்ரோமாக்குள்ளே சில மக்கள் போயிட முன்னாடி தடுக்க வேண்டிய மெயின் விஷயம்
உங்களோட கையில் தான் இது. இன்னைக்கு நீங்கள் யூடியூப் போயிட்டு பார்த்தாலும் ட்ராமான்னு என்னத்தன் விளங்கும். சைல்ட்ஹுட் ட்ராமா 4 வகையில் நடக்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபிசிக்கல் அப்யூஸ், உடல் ரீதியாக குழந்தைங்களை கஷ்டப்படுத்துறது, ஹார்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி. ரெண்டாவது விஷயம் எமோஷ்னல் அப்யூஸ், குழந்தைங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு அக்யூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை ஒரு டீக்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்ஸோ கொடுக்கறது. மூன்றாவது விஷயம் செக்ஷுவல் அப்யூஸ். நாலாவது விஷயம் சைல்ட் நெக்லெக்ட், குழந்தைக்கு தேவையான அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்காம அவங்கள புறக்கணிக்கிறது. இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்குங்க. நியூரோனல் அடாப்டேஷன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுத்தி ரிவார்ட் சிஸ்டம், த்ரெட் சிஸ்டம், மெமரி சிஸ்டமில் அதோட எஃபெக்டை காமிக்கும். இதனால குழந்தைங்களுக்கு இந்த உலகம் நம்ம வாழ்கிறதுக்கு சேஃபான பிளேஸ் கிடையாது. ஐ எம் நாட் குட் இனஃப் டு சர்வைவ், இது போன்ற நெகட்டிவ் ஐடியேஷன்ஸை கொடுத்துரும். அதனால அவங்க ஒரு ஹைப்பர் விஜிலண்ட் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு நார்மல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கு கூட அதிக பயத்தோட செயல்படுவாங்க. இதன் விளைவாக சோஷியல் தின்னிங், அதாவது அவங்களோட அவுட்டர் சர்க்கிளை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸில் இன்வால்வ் ஆகிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதாங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டராகவோ இல்லை ஒரு டிப்ரெஷன் டிஸார்டராகவோ இல்லை வேரியஸ் சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸாவோ ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படுத்துதுங்க. நிறையா டைம்ஸ் நம்மக்கிட்ட பேஷண்ட் வரும்போது தான் சைல்ட்ஹுட் ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்றதையே கண்டுபிடிக்க முடியுது. ஆஸ் அ பேரண்ட்டாக ஹவு கேன் யூ ப்ரொடெக்ட் யுவர் சைல்டுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையான அட்டென்ஷனை கொடுங்க. ரொம்ப நேரம் தனிமையில் விடாதீங்க. அவங்களோட உணர்ச்சிகள் எதிர்மறையாக வருதுன்னு ஃபீல் பண்ண அதை கரெக்ட் பண்ணுங்க. அப்போசிஷனல் பிஹேவியர்ஸை எக்ஸிபிட் பண்ணாங்கன்னா கோவப்படாமல் அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப்பை கொடுக்குறீங்க. ஒரு சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பு பெருசாகின பிறகும் அதே நினச்சி இல்லாட்டி அதே அதே தாக்கிக்கிறது தான் இந்த ட்ராமான்ட்டு சொல்கிற. இது ஒரு வெரி டேஞ்சரஸான ஒரு விஷயம். ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துங்க நோட்ஸிக்கு. ப்ரீ ஸ்கூலில் பார்த்து எனக்கு நோட்ஸ் இது இதே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. என்னோட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண தான் இதுக்குள்ளேக்கு. மழலை வயது குழந்தைகளில் உளவியல் குறைபாடுகளை அடையாளம் காணும் விதமும் சிகிச்சை முறைகளும் தான் இது. ரைட்டா? ஸோ ஆங்ஸைட்டின்னு சொன்னால் அடிக்கடி பயப்படுதல், கைவிடப்படுவேன் என்று பயம், தூங்க மறுப்பு, அதெல்லாம் ஆங்ஸைட்டிக்குள்ள அடங்கும். அதுக்கப்புறம் ட்ராமா, ஸ்ட்ரெஸ், அதை நான் ஆல்ரெடி சொன்னேனே. அதுக்கப்புறமா ஸ்பீச் டிலே, அதாவது உரையாட உத்தேசிப்பதில்தான் அதிக காலம் கழித்தல். விளங்கினா? ஸ்பீச் டிலே, அது ஒரு பெயின் பிரச்சனை. அதுக்கப்புறமா ADHD, அதாவது ஒரே இடத்தில் அமர முடியாமை, அதிக இயக்கம், கவனக்குறைவு, இதெல்லாம் ADHDக்குள்ளே வரும். ஆட்டிசம் வந்தால் கண் நோக்கம் குறைவு, அதாவது தூரப்பார்வை கொஞ்சம் இல்லாமல் போய்த்துரும். ரைட்டா? கண்ணாடி போடுவாங்க எப்படியும். அதே மாதிரி ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்தல், தனிமை விரும்புதல். இது வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு மட்டும் வரதில்லை. அதாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறேன்னா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட்ஸாக சொல்கிறேன். சரியா? இந்த குறிப்பை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த குறிப்பு மேபி இம்பார்ட்டൻ്ட் ஆகும். 1 அல்லது 2 வாரங்களில் மேல் தொடர்ந்து இந்த அறிகுறிகள் காணப்படுவதை நீங்கள் கவனித்தால் அது சாதாரணம் அல்ல என்று எண்ணலாம். ரைட்டா? என்னன்னு நான் மேலே போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இதே நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஆங்ஸைட்டியை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வகை பயம், ஒரு வகை பயத்திலே இருப்பாங்க. சரியா? கவலை மற்றும் பதட்ட நிலையிலையும் இருப்பாங்க. அப்போது இது ஒரு டாக்டர் சொன்ன நிலையும் தானே இந்த வீடியோ பாருங்க. ஆங்ஸைட்டி, தட் இஸ் ஒரு மாதிரி பயம், படபடப்பு. ஸோ பயம், படபடப்பு இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஆனால் எப்போவுமே ஆங்ஷியஸாக இருக்கிறது இல்லை ஒரு நிறைய வாரங்கள் மாதக்கணக்கில் நம்ம ஆங்ஷியஸாகவே இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆங்ஸைட்டி டிஸார்டர், கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம். பட் சிலவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டின்றது சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, வீட்டில் தெரிஞ்சவங்க கூட இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. பட் சடனாக இப்போ புது ஆளுங்களை பார்க்குறாங்க, இல்லை எதாவது மீட்டிங்க்கு போகிறாங்க, இல்லை எதாவது பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அப்போ மட்டும் கொஞ்சம் படபடன்னு ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி. சிலவங்களுக்கு இந்த பேனிக் அட்டாக்ஸ் வரலாம். பேனிக் அட்டாக்னு சொல்லும்போது
சடனாக வந்து மாதிரி படப்படன்னு பயமாக இருக்கிறது. அது வந்து எப்போவுமே இருக்காது. சடனாக ஒரு டைமில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்படியே நெஞ்சு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் அதை வந்து ஹார்ட் அட்டாக்னே சொல்லி தப்பாக நினச்சிப்பாங்க. சிலவங்களுக்கு வயிறு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்பப்போ படப்படன்னு இருக்கிறது, அது வந்து பேனிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மென்டல் ஹெல்த்தில் சேர்ந்தது தான். அதுக்கப்புறமா ஏடிஹெச்டி. அப்போ ஏடிஹெச்டி என்ன நோட்ஸ் எழுதிக்கோங்க, இந்த வீடியோ பாருங்கள். சமீபத்துல ஃபஹத் ஃபாசில் அவர்கள் தனக்கு 41வது வயசுல ஏடிஹெச்டி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன, இது குழந்தைங்களுக்கு வருமா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தான் நான் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. ஏடிஹெச்டி அப்படின்றது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஏடிஹெச்டி குழந்தைங்களால வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி அவங்களால நார்மலா செயல்பாடு பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல்ல அவங்களால கிளாஸ் கவனிக்கிறதுல இருந்து ப்ராப்ளம் வரும். மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகிறது, குழந்தைங்களோட சேர்ந்து குரூப்பா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப படபடப்பா இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, அண்ட் ஏதாவது ஒன்று நோண்டிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கவனச்சிதறல் வரும். ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, பட் அவங்களால முடிக்க முடியாது. அதிகப்படியான மறதி, ஸ்கூல் பேக் எங்க வச்சோம், லஞ்ச் பாக்ஸ் எங்க வச்சோம் அப்படின்றது கண்டிப்பா அவங்க மறந்துடுவாங்க. அண்ட் வீட்லயும் சரி சிப்லிங்ஸ் கூட மிங்கிள் ஆகிறதுல இருந்து ப்ராப்ளம் வரும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் இதை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா பெரியவங்களாகியும் அவங்களுக்கு கவனச்சிதறல் கவனக்குறைபாடு வரலாம். 7 வயசுக்கு முன்னாடி இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சின்ன சின்ன எக்ஸசைசஸ், சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிஹேவியர் தெரப்பி கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் மேல நீங்க டவுட் இருக்கு அப்படின்னா உங்க பீடியாட்ரிஷனை பாருங்க. மெடிசன்ஸ் இருக்கு அண்ட் திஸ் தெரப்பி கண்டிப்பா குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டிசம். ஆட்டிசம் இந்த நோட்ஸையும் எழுதிக்கோங்க, இந்த வீடியோ பாருங்கள். ஆட்டிசம் அப்படின்றது தமிழ்ல மன இறுக்கம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 2ஆம் தேதி உலக அளவுல ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தினமா கருதப்படுது. ஆட்டிசம் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு, அதாவது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவோம். நரம்பியல் தொடர்பான வளர்ச்சி குறைபாடு. ஒவ்வொரு 68 குழந்தைங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா ஆட்டிசம் குறைபாடு இருக்குன்னு ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. அதுவும் பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் தான் இதுல அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதாவது 4 ஆண் குழந்தைங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு தான் இந்த குறைபாடு இருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஆட்டிசம் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ஜெனட்டிக் காஸா தான் இருக்குது. அடுத்து வந்து தாய்மார்கள் கர்ப்ப காலத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல குழந்தை வந்து ரொம்ப எடை குறைவா பிறந்திருந்தாலோ, இல்ல கல்யாணம் வந்து ரொம்ப லேட்டா பண்ணி 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றிருந்தா கூட ஆட்டிசம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிகிச்சை மற்றும் உதவிகள், ட்ரீட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் மெத்தட்ஸ், அதாவது முதல் நடவடிக்கைகள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி காட்டாமல் அமைதியாக குழந்தையின் மாற்றங்களை பதிவு செய்ய வேண்டும். ரைட்டா? சில விஷயம் இது பேரண்ட்ஸ் தான் மெயின்லி பதற்றமாகிற, சரியா? அதுக்கப்புறமா குழந்தைகள் மருத்துவர் அல்லது பிள்ளை உளவியலாளர், அதாவது சைல்ட் சைக்காலஜிஸ்ட் ஒருவர் மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும். ரைட்டா? இப்போ சிகிச்சை பார்த்தோன்னு சொன்னால் ஸ்பீச் தெரப்பி, ஒக்குபேஷனல் தெரப்பி. ஸ்பீச் தெரப்பின்னு சொன்னால் பேசும் திறனை மேம்படுத்த உதவும், சரியா? ஒக்குபேஷனல் தெரப்பின்னா அன்றாட நடவடிக்கைகளை செய்வதற்கான உடல் மற்றும் உணர்வு பயிற்சி தான் ஒக்குபேஷனல் தெரப்பி வந்து கிடைக்கும். ப்ளே தெரப்பின்னு சொன்னால் விளையாட்டு வழியாக மனநிலை சிகிச்சை அளிக்கப்படுகிறது, சரியா? பிஹேவியரல் தெரப்பின்னு சொன்னால் தவறான நடத்தையை திருத்தும் சீரான பயிற்சிகள் வழங்கப்படும். இது வந்து சைல்ட் சைக்காலஜிக்குள்ளே வரும், சரியா? இது பேசிக்காக இப்படி வந்து விளங்கிக்கோங்க. பேரண்ட் கவுன்சிலிங்னு சொன்னால் பெற்றோர்களுக்கான வழிகாட்டல்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதில் உதவிகள். ரைட்டா? அப்போது இதே ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.